வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தப. அஜாமிலா, தந்தையே. அற்புதம் அஜாமிலா, அற்புதம். பகவானின் உண்மையான நிலையை நீ மனமுருகி பாடுவதை கேட்கும் போது மனதிற்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. இருப்பினும் எவ்வகையிலும் இவ்வுயரிய குணங்களிலிருந்து என்றும் நீ விலகாமல் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். உண்மைதான் தந்தையே. நற்குணங்களை பெறுவது முக்கியமல்ல, அதை கடைசி வரை தக்க வைத்துக் கொள்வதுதான் முக்கியம். நீ அழகில் மட்டுமல்ல, ஆட்டத்திலும் சிறந்தவள் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. இந்த கனோஜ் கிராமத்தில் உள்ள சீமான்கள், ஜமீன்தார்கள், பரம்பரை செல்வந்தர்கள் எல்லாம் ஏன் உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார்கள் என்று இன்றுதான் புரிகிறது. காமினியோடு இருப்பதென்றால் காட்டிற்கு என்ன, சுடுகாட்டிற்கு கூட நான் வருவேன். எனக்கு நீ வேண்டும், அவ்வளவுதான். அப்படி வா, வழிக்கு வா. வருகிறேன் வருகிறேன், வராமல் எங்க போக போகிறேன், வருகிறேன். அப்படி என்றால் அந்த பெண் விபச்சாரியா? விபச்சாரிதான். வேண்டாம் வேண்டாம். விபச்சாரமும் மது அருந்தும் இடமும் அறியாமை மயக்கம் எனும் தமோகுணத்திற்கு உட்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த இடத்தில் இருப்பது பெரும் அபச்சாரமாகிவிடும். நாம் உடனே இங்கிருந்து செல்ல வேண்டும். என் கண்ணே காமினி, உன் கொள்ளை அழகு என்னை கொள்ளை கொள்கிறதே. உன் அழகை பார்த்து ரசிக்காத ஆண்மகன் இவ்வுலகில் வாழ்ந்து என்ன பயன்? இனியும் என்னால் பொறுத்திருக்க முடியாது. அவள் எப்பொழுதும் என் அருகிலேயே இருக்க வேண்டும். என்னை யார் பழித்தாலும் பரவாயில்லை. அவள் இல்லாமல் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை. இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை. என்ன காமினி, வேர்க்கிறதா? ஆமாம் ஆமாம். முதலில் இந்த பழங்களை சாப்பிடு, பிறகு நானே உனக்கு விசிறி விடுகிறேன். கொடுங்கள். நான் தான் ஊட்டி விடுவேன். காமினி, பெண்கட்டிற்கு வா, நிறைய பணிகள் இருக்கிறது. காமினி எதற்காக அழைக்கிறாய்? அவள் எங்கும் வரமாட்டாள். ஏன்? எனக்கு உதவி செய்வதற்காகத்தானே அவளை இங்கு அழைத்து வந்துள்ளீர்கள். பிறகு ஏன் அழைக்க கூடாது? அஜாமிலன் காமினியை அழைத்து வந்திருப்பது உனக்கு பணி செய்ய அல்ல தாரிணி, அஜாமிலனுக்கு சேவை செய்ய. இது புரியாமல் நீயும் இந்த இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். விருப்பம் இருந்தால் இங்கு இருங்கள், இல்லையே இப்பொழுதே நீங்கள் இருவரும் வெளியேறுங்கள். உன் குருவையா போகச் சொல்லுகிறாய்? உன்னை தன் உயிராக நினைத்து வாழும் உன் உத்தம பத்தினியையா போகச் சொல்லுகிறாய்? நீங்களாக போனால் நல்லது, இல்லையேல் நாளையே ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவேன். வீட்டு பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வருவேன். அவர்கள் மூலம் ஒரு தீர்வை காண்பேன். இந்த வேசியின் மீதுள்ள மாயத்திரை ஒரு நாள் விலகும். அப்பொழுது இவளுடைய சுய ரூபம் உனக்கு புரியும். உனக்காகவே வாழ்ந்த அந்த உத்தமையை ஒதுக்கியது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நீ உணர்வாய். அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும். நன்றாக இரு. வயது கடந்த அஜாமிலனுக்கு 10வது குழந்தையாக ஒரு மகன் பிறந்தார். அம்மகனுக்கு நாராயணன் என்ற பெயரை அவன் சூட்டினான். நாராயண நாராயண என்று அவ்வப்போது அவனது பெயரை செல்லமாக அழைத்து வந்த அந்த மூடன் தனக்கு வயதாகி மரணம் நெருங்கிவிட்டதை உணரவில்லை. இந்த முதுமையை என்னை வாட்டுகின்றது. ஐயோ, என் நெஞ்சு எரிகிறது. என் மூச்சு அடைக்கிறது. யார் நீங்கள்? உங்களை
பார்ப்பதற்கே அச்சமாக இருக்கிறது. எதற்காக இங்கு வந்தீர்கள்? உன் உயிரை எடுத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறோம். என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் யமதூதர்கள். உன் காலம் இந்த கணத்தோடு முடிந்து விட்டது. நீ செய்த பாவத்திற்கு தண்டனை வழங்க உன்னை யமபுரிக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம். வாசக்கயிற்றை அவன் மீது வீசி அவன் ஆத்மாவை வெளியே இழு. நிறுத்துங்கள். அஜாமிலரை யமப்பட்டினத்திற்கு அழைத்துச் செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். யம தர்மராஜரின் கட்டளையை தடுக்கும் துணிவு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த அஜாமிளன் தன் இளமை பிராயத்தில் நற்குணங்கள் நிறைந்த உயர்ந்த பிராமணனாக வாழ்ந்தாலும் ஒரு வேசியோடு தொடர்பு கொண்டதால் அனைத்து மங்களமும் அழிந்து ஒரு ஈனனாக மாறிவிட்டான். இறக்கும் தருவாயில் கதியற்ற நிலையில் பகவான் நாராயணரின் புனித நாமத்தை அஜாமிலர் உறக்க ஜபித்திருக்கிறார். அனைத்து பாவ விளைவுகளில் இருந்தும் அது அவரை விடுவித்து விட்டது. எனவே யமதூதர்களே, நரக சூழ்நிலையில் தண்டிப்பதற்காக அஜாமிலரை உங்கள் எஜமானரிடம் எடுத்துச் செல்ல முயற்சிக்க வேண்டாம். செல்லுங்கள் இங்கிருந்து. சர்வ லோகங்களிலும் நீதியை நிலைநாட்டி தர்மத்தை காப்பதில் ஒப்பற்றவராக திகழும் சூரிய புத்திரரான யமதர்மராஜருக்கு உங்கள் சேவகர்களின் பணிவான வணக்கங்கள். என்னவாயிற்று? யமதர்மராஜரான தங்களின் கட்டளை மீறப்பட்டதை இதுவரை நாங்கள் எங்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இன்று அது நடந்துவிட்டது. என்ன பிதற்றுகிறீர்கள்? விளக்கமாக சொல்லுங்கள். பிரபு, தங்களின் கட்டளைப்படி மகா பாவியான அஜாமிளனை நரக லோகங்களுக்கு கொண்டு வர பாசக்கயிற்றால் அவனை நாங்கள் கட்ட முயற்சித்தோம். அஜாமிலன் மீது பாசக்கயிற்றை வீசிய மறுகணமே அஜாமிலன் நாராயணா என்று உச்சரித்தான். உடனே 4 சுந்தர புருஷர்களும் அங்கு தோன்றி எங்களை தடுத்து விட்டார்கள். என்ன? அஜாமிலன் பகவான் நாராயணரின் நாமத்தை உச்சரித்தானா? உடனே அங்கு 4 உத்தம புருஷர்கள் தோன்றினார்களா? ஆம் பிரபு. எனது அருமை சேவகர்களே, அஜாமிலன் மகா பாவியாக இருந்த போதிலும் இறக்கும் தருவாயில் புனித நாமத்தை உச்சரித்தான். உண்மையில் அவன் தன் மகன் நாராயணனைத்தான் அழைத்தான் என்றாலும் பகவான் நாராயணரின் திருநாமத்தை நினைத்த மாத்திரத்தில் அவன் பரிபூரண முக்தியை அடைந்து விட்டான். அதனால் மரணத்தின் கயிறுகளிலிருந்து அஜாமிலன் உடனே காப்பாற்றப்பட்டு விட்டான். பரமபுருஷரே, ஆதி புருஷரே, எங்களுடைய அறியாமையின் காரணத்தால் அஜாமிலன் தங்களுடைய சேவகன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. பெருமானே, தாங்கள் பரம கருணாமூர்த்தியும் நற்குணங்கள் நிரம்பியவரும் ஆவீர். தங்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். தயவு கூர்ந்து எங்களை மன்னித்தருளுங்கள். வாசுதேவ பராவேத வாசுதேவ பராமக வாசுதேவ பராயோக வாசுதேவ பராக்ரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தப வாசுதேவ பரோ தர்ம வாசுதேவ பராகதி வாசுதேவ பராகதி வாசுதேவ பராகதி. அஜாமிலா, தந்தையே, அற்புதம் அஜாமிலா, அற்புதம். பகவானின் உண்மையான நிலையை நீ மனமுருகி பாடுவதை கேட்கும் போது மனதிற்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. அனைத்தும் நீங்கள் கற்பித்ததுதானே தந்தையே? இருப்பினும் அதை நீ உன் மனதில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறாய் பார். அதுதான் உன் சிறப்பு. அனைத்து நற்குணங்களும் உன்னிடத்தில் நிரம்பி இருக்கிறது அஜாமிலா. இருப்பினும் எவ்வகையிலும் இவ்வுயரிய குணங்களிலிருந்து என்றும் நீ விலகாமல் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். உண்மைதான் தந்தையே. நற்குணங்களை பெறுவது முக்கியமல்ல, அதை கடைசி வரை தக்க வைத்துக் கொள்வதுதான் முக்கியம். என் நிலையிலும் தாங்கள் கற்பித்ததிலிருந்து விலகாமல் இருக்க எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் தந்தையே.
ஜாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷோபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோ அபிஜாயதே. ஒருவனின் மனம் புலனின்பப் பொருட்களை சிந்திப்பதால் தான் அப்பொருளின் மீது அவன் பற்றுதலை வளர்த்துக் கொள்ளுகிறான். அப்பற்றுதலில் இருந்து ஆசை என்கின்ற காமமும், அப்பொருள் நமக்கு கிடைக்காவிட்டால் காமத்திலிருந்து கோபமும் உருவாகிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. மொத்தத்தில் ஒருவனுடைய மனமே அவனுக்கு நண்பனாகவும் விரோதியாகவும் செயல்படுகிறது. மனதை நண்பனாக்கிக் கொள்ள புலன்னோக்கு செயல்களில் விருப்பம் கொள்ளாமல் அதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். தவங்களை புரிய வேண்டும். தான தர்மங்களை செய்ய வேண்டும். சத்தியம், தூய்மை, அகிம்சை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். பகவானின் புனித நாமத்தை நாள்தோறும் ஜபிக்க வேண்டும். இவை அனைத்தையும் நித்தியப்படி செய்தால் மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு நண்பனாக செயல்படுவது உறுதி. மிக்க நன்றி தந்தையே. சிறு வயது முதலே ஆன்மீக விஷயங்களை என் மனதில் தாங்கள் ஆழமாக பதித்து வருகிறீர்கள். இப்படி ஒரு பிராமண சிரேஷ்டரை தந்தையாக அடைய நான் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை அஜாமிளா, வேதத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை போன்ற சத்புத்திரனை மகனாக பெற நான் தான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இல்லை இல்லை, நான் தான் உங்கள் இருவரை விட மிகவும் பாக்கியம் செய்தவள். இந்த கனோஜ் கிராமத்திற்கே ஒரு வழிகாட்டியாகவும் வேத விற்பனராகவும் தலை சிறந்த ஆசானாகவும் விளங்கும் தங்களுக்கு மருமகளாகவும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தையையே குருவாகவும் அவர் வாக்கை நிறைவேற்றுவதே தன் தலையாய கடமை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இவருக்கு மனைவியாக வாய்க்கப் பெற்றதும் பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியத்தின் பலனாக கிடைத்த வரம் அல்லவா? அதனால் உங்களை விட நான் தான் பாக்கியசாலி. அம்மா தாரணி, நீ எனக்கு மருமகள் அல்ல, மகள். அப்படித்தான் எனக்கு நீ சேவை செய்து வருகிறாய். அஜாமிளனுக்கு மனைவி மட்டுமல்ல, தாய். அப்படித்தான் அவனை பரிபாலித்து வருகிறாய். அஜாமிளா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். அப்படி ஒரு வரம்தான் இப்படி ஒரு குணவதி உனக்கு மனைவியாக அமைந்தது. ஒருபோதும் அவள் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதே. ஆகட்டும் தந்தையே. நல்லது. யாகம் செய்வதற்கான நேரம் நெருங்கப் போகிறது. நீ சென்று தேவையான திரவியங்களையும் மூலிகை பொருட்களையும் காட்டிற்கு சென்று சீக்கிரம் சேகரித்துக் கொண்டு வா. யாகத்தை துவக்குவோம். சரி தந்தையே. மாமா, காலையிலிருந்து நீங்கள் ஒன்றுமே உட்கொள்ளவில்லையே. சிறிது மோராவது எடுத்து வரட்டுமா? இருக்கட்டும் அம்மா, யாகம் முடியட்டும், பிறகு உணவருந்துகிறேன். சரி மாமா, யாகத்திற்காக நான் செய்த பட்சணங்களை எடுத்து வருகிறேன். இறைவா, இன்று போல் என்றென்றும் இந்த குடும்பம் அன்போடும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும். தெளிவாக தெரிந்து விட்டது. இந்த கனோஜ் கிராமத்தில் உள்ள
சீமான்கள், ஜமீன்தார்கள், பரம்பரை செல்வந்தர்கள் எல்லாம் ஏன் உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார்கள் என்று இன்றுதான் புரிகிறது. செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல, உன்னை போல் மனைவியிடம் திருப்தி அடையாதவர்களுக்கும் இந்த காமினிதான் அடைக்கலாம். அது என்னமோ உண்மைதான். நான் குடிக்கின்ற இந்த மதுவை விட உன் கண்களுக்கு போதை அதிகமாயிற்று. வர்ணனை எல்லாம் போதும். காசு கொண்டு வந்திருக்கிறாயா? காசு இல்லை என்றால் காமினியின் கடைக்கண் பார்வை கிடைக்காது என்று குடிகாரனாக இருந்தாலும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதுதான் காசோடு வந்திருக்கிறேன். முதலில் அதை கொடு. இப்படி பேசி பேசி என் நேரத்தை வீணடிக்காதே. இன்னும் சிறிது நேரத்தில் ஊர் தலைவர் இங்கு வந்து விடுவார். அடடடடா, அடடடா. ஊர் தலைவரை பாராட்டியே ஆக வேண்டும். எதற்கு? இதற்கு முன் இருந்த தலைவர்கள் எல்லாம் ஊரை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை மட்டும் பார்த்து வந்தார்கள். ஆனால் இவர் அப்படி அல்ல. எதை வைத்து அப்படி சொல்கிறாய்? பிறகு ஊரில் எந்த தவறும் நடக்க கூடாது என்று இப்படி காடு வரைக்கும் வலம் வந்து கண்காணிப்பில் ஈடுபடுகிறாரே. அட போதை மகனே, ஊர் தலைவர் வருவது கண்காணிப்பதற்கல்ல, என்னை காண்பதற்கு. அவர்தான் என்னுடைய பிரதான வாடிக்கையாளர். அட பாவி, பார்ப்பதற்கு நல்லவன் மாதிரியே இருந்தானே. அதெல்லாம் இந்த காமினியை பார்க்கும் வரைதான். பார்த்து விட்டால் பகலவனே மறைந்து போவான். வா. என்ன காமினி, ஒவ்வொரு முறையும் இப்படி காட்டிலேயே சந்தித்தால் எப்படி? உனக்கென்று ஊரின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு இருக்கிறது அல்லவா, அங்கே போகலாமே. ஐயா குடிமகனே, உன்னை போன்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த காமினி ஒரு வேசி. ஊர் மக்களை பொறுத்தவரை உத்தமி. விஷயம் தெரிந்தால் ஊரை விட்டு துரத்து விட மாட்டார்களா? அதனால் தான் இந்த காட்டை பயன்படுத்துகிறேன். உன்னை போன்ற விருந்தாளிகள் எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டு கதவை தட்டலாம். ஆனால் விருந்து இந்த காட்டில் தான். விருப்பம் இருந்தால் வா, வேண்டாம் என்றால் இப்பொழுதே போ. அச்சச்சோ, அச்சச்சோ, நான் ஏதோ ஒரு பேச்சிற்காக கேட்டேன். காமினியோடு இருப்பதென்றால் காட்டிற்கு என்ன, சுடுகாட்டிற்கு கூட நான் வருவேன். எனக்கு நீ வேண்டும், அவ்வளவுதான். அப்படி வா, வழிக்கு வா. வருகிறேன், வருகிறேன். வராமல் எங்க போகிறேன்? வருகிறேன். என்ன இது? அந்த பெண்ணும் ஆணும் எதற்காக இவ்வடர்ந்த காட்டின் மறைவிற்குள் போகிறார்கள்? ஐயோ காமினி. தகாத உறவு. அப்படி என்றால் அந்த பெண் விபச்சாரியா? ஆம், விபச்சாரிதான். வேண்டாம், வேண்டாம். விபச்சாரமும் மது அருந்தும் இடமும் அறியாமை மயக்கம் எனும் தமோகுணத்திற்கு உட்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த இடத்தில் இருப்பது பெரும் அபச்சாரமாகிவிடும். நாம் உடனே இங்கிருந்து செல்ல வேண்டும். என் கண்ணே காமினி, உன் கொள்ளை அழகு என்னை கொள்ளை கொள்கிறதே. உன் அழகை பார்த்து ரசிக்காத ஆண்மகன் இவ்வுலகில் வாழ்ந்து என்ன பயன்? என் உயிரே காமினி. ஐயோ, அக்குடிகாரனின் வார்த்தை என் மனதை விபச்சாரியின் பக்கம் இழுக்கிறதே. எனக்கு அவளை பார்க்க வேண்டும் போல் தோன்றுகிறது. ஜாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷோபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் குரோதோ அபிஜாயத்தே. ஒருவனின் மனம் புலனின்ப பொருட்களை சிந்திப்பதால் தான் அப்பொருளின் மீது அவன் பற்றுதலை வளர்த்துக் கொள்ளுகிறான். அப்பற்றுதலில் இருந்து ஆசை என்கின்ற காமமும், அப்பொருள் நமக்கு கிடைக்காவிட்டால் காமத்திலிருந்து கோபமும் உருவாகிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. மொத்தத்தில் ஒருவனுடைய மனமே அவனுக்கு நண்பனாகவும் விரோதியாகவும் செயல்படுகிறது. என்னால் என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லையே. அந்த
அந்த விபச்சாரியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனதில் துளிர்விட்டு எழுகிறது. பார்த்தால் என்ன தவறு? இந்த காட்டில் தான் யாரும் இல்லையே. ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு சென்று விடுவோம். மகனாய் பிறந்தும் நற்குணமும் கற்பும் நிறைந்த பெண்ணை மனைவியாக அடைந்தும் கானகத்தின் காட்சிகளால் எனது புலன்களை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையே. க்ஷண நேர வேசியின் சங்கம் கட்டுப்படுத்த முடியாத காமத்தை என் மனதில் எழுப்புகின்றதே. பெருமணலாக உருவெடுத்து அது என் புலன்களை வாட்டி வதைக்கின்றதே. உன் அழகை பார்த்து ரசிக்காத ஆண்மகன் இவ்வுலகில் வாழ்ந்து என்ன பயன்? ஐயோ, ஒரு பிராமணனாக இருந்தும் நித்திய அனுஷ்டானங்களை என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே. சந்தியா வந்தனத்தை கூட என்னால் ஸ்ரத்தையாக செய்ய முடியவில்லையே. அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறதே. அவளை மீண்டும் காண வேண்டும் என்று என் கண்கள் கதறுகிறதே. உன்னை போன்ற விருந்தாளிகள் எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டு கதவை தட்டலாம். ஆம், இனியும் என்னால் பொறுத்திருக்க முடியாது. அவள் எப்பொழுதும் என் அருகிலேயே இருக்க வேண்டும். என்னை யார் பழித்தாலும் பரவாயில்லை. அவள் இல்லாமல் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை. இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை. அஜாமிலன் காட்டிற்கு சென்று அந்த விபச்சாரியை சந்தித்தான். முழுமையாக தன்னை அவள் வசம் ஒப்படைத்தான். சூரியனும் சந்திரனும் கீழானதொரு கிரகத்தால் எவ்வாறு பிடிக்கப்படுகிறார்களோ அவ்வாறே அஜாமிலன் தனது நற்புத்தியை படிப்படியாக இழக்கத் தொடங்கினான். எப்பொழுதும் அந்த வேசியையும் அவளது செயல்களையுமே நினைத்துக் கொண்டிருந்தான். குறுகிய காலத்திலேயே அவளை தன் வீட்டு வேலைக்காரியாக்கிக் கொண்டு ஒரு பிராமணனுக்குரிய எல்லா கட்டுப்பாடு விதிகளையும் அவன் கைவிட்டான். விபச்சாரியை தனது வீட்டின் வேலைக்காரியாக அமர்த்தி அவளுடன் கள்ளத்தனமாக காம உறவில் ஈடுபட்ட அஜாமிலன் வீட்டில் இருக்கும் அனைவரும் தனது தகாத உறவுக்கு இடைஞ்சலாக இருப்பதாக அவன் எண்ணினான். அந்நிலையில் ஒரு நாள் என்ன காமினி, வேர்க்கிறதா? ஆமாம் ஆமாம். முதலில் இந்த பழங்களை சாப்பிடு, பிறகு நானே உனக்கு விசிறி விடுகிறேன். கொடுங்கள். நான் தான் ஊட்டி விடுவேன். சுவாமி, நீ எதற்காக இங்கு வந்தாய்? உள்ளே வரும்போது அனுமதி கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று தெரியாதா உனக்கு? இது நம் இல்லம் சுவாமி. நான் உங்கள் தர்ம பத்தினி. இது நம்முடைய அறை. நம் அறைக்கு வர நான் அனுமதி கேட்க வேண்டுமா? சரி சரி, வந்த விவரத்தை சொல். உணவு தயாராக இருக்கிறது. வந்து உணவு அருந்துங்கள். எப்பொழுது உணவு அருந்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ உன் வேலையை சென்று கவனி. சரி காமினி, பெண்கட்டிற்கு வா. நிறைய பணிகள் இருக்கிறது. காமினி எதற்காக அழைக்கிறாய்? அவள் எங்கும் வரமாட்டாள். ஏன்? எனக்கு உதவி செய்வதற்காகத்தானே அவளை இங்கு அழைத்து வந்துள்ளீர்கள். பிறகு ஏன் அழைக்க கூடாது? அஜாமிலன் காமினியை அழைத்து வந்திருப்பது உனக்கு பணி செய்ய அல்ல தாரிணி, அஜாமிலனுக்கு சேவை செய்ய. இது புரியாமல் நீயும் இந்த இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். புரிகிறது மாமா, அனைத்தும் நன்றாக புரிகிறது. புரிந்தும் புரியாதது போல் நடந்து கொண்டிருக்கிறேன். காமினி இவ்வில்லத்திற்கு வந்திருப்பது என் பணியை பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல, என் பர்த்தாவை பகிர்ந்து கொள்வதற்காக என்று எனக்கு நன்றாக புரிகிறது. இருப்பினும் விரைவில் அவர் மனம் மாறுவார் என்ற நம்பிக்கையில் அனைத்தையும் சகித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அது வீண் நம்பிக்கை. ஒருபோதும் என் காமினியை விட்டு நான் பிரிய மாட்டேன். இப்படி பேச உனக்கு வெட்கமாக இல்லை? அக்னி சாட்சியாக கைத்தலம் பற்றிய மனைவியிடம் ஒரு கைகாரியை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்ல உனக்கு மனம் கூசவில்லை? வேதம் பயின்றவன் போலவா நீ நடந்து கொள்ளுகிறாய்? ஒரு வேசியை அல்லவா வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறாய்? தந்தையே, மரியாதை மரியாதை வார்த்தையில் வேண்டும். இவளா வேசி? இல்லை, என் மனைவி. அப்படியானால் இவள் என் ஆசை நாயகிக்கு அடக்கமாக பணிவுரை செய்ய வேண்டிய பணிப்பெண். போதும் அஜாமிலா, போதும். இதற்கு மேலும் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். இனி ஒரு க்ஷணம் இந்த பெண்ணை வகத்தில் இருக்கக்கூடாது. வெளியே அனுப்பவளை. அது சரி, காமினியை அனுப்பிவிட்டு நான் மட்டும் இந்த இல்லத்தில் என்ன செய்வது? போ,
இனி அவள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டாயோ? அப்படியானால் நீயும் இப்பொழுதே இந்த இல்லத்தை விட்டு வெளியேறு. ஏன் சிரிக்கிறாய்? பிறகு சிரிக்காமல், என்னவோ இது உங்களுக்கு மட்டும் சொந்தமான இல்லம் போலல்லவா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இது என் மூதாதையரின் இல்லம். இதில் எனக்கும் பரிபூர்ண பங்கு இருக்கிறது. விருப்பம் இருந்தால் இங்கு இருங்கள், இல்லையேல் இப்பொழுதே நீங்கள் இருவரும் வெளியேறுங்கள். என்னையா போக சொல்லுகிறாய்? தாயாக தந்தையாக இருந்து உன்னை வளர்த்து வேத ஞானத்தை உனக்கு அருளிய உன் குருவையா போக சொல்லுகிறாய்? உன்னை தன் உயிராக நினைத்து வாழும் உன் உத்தம பத்தினியையா போக சொல்லுகிறாய்? நீங்களாக போனால் நல்லது, இல்லையேல் நாளையே ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவேன். வீட்டு பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வருவேன். அவர்கள் மூலம் ஒரு தீர்வை காண்பேன். என்ன பயமுறுத்துகிறாயா? பஞ்சாயத்து என்றால் பயந்து விடுவேன் என்று நினைத்தாயா? எனக்கும் இவ்வூரில் செல்வாக்கு இருக்கிறது. நீயா நானா என்று பார்த்து விடுவோம். வேண்டாம் மாமா, வேண்டாம். ஊர் செழிக்க யாகம் செய்யும் குடும்பம் நம் குடும்பம். 4 பேர் பழித்து பேசும் நிலைக்கு ஆளாக கூடாது. உங்கள் இருவரில் யாருக்கு தலைகுனிவு ஏற்பட்டாலும் அது என்னால் ஏற்பட்டதாகத்தான் பொருள்படும். அவர் விருப்பப்படியே இருக்கட்டும், நாம் போய்விடுவோம். என்னமா பேசுகிறாய் தாரணி? நீ விட்டுக் கொடுப்பது உன் வீட்டை அல்ல, வாழ்க்கை. என் கணவரின் மகிழ்ச்சி தானே மாமா எனக்கு வாழ்க்கை. நான் அவரோடு இருப்பதால் அதற்கு பங்கம் ஏற்படும் என்றால் அவரை விட்டு விலகுவதுதானே நான் செய்ய வேண்டிய கடமை. என்னால் யாருக்கும் எந்த சங்கடமும் வேண்டாம். நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். தாரணி, அஜாமிளா, காலம் இப்படியே செல்லாது. இந்த வேசியின் மீதுள்ள மாயத்திரை ஒரு நாள் விலகும். அப்பொழுது இவளுடைய சுய ரூபம் உனக்கு புரியும். உனக்காகவே வாழ்ந்த அந்த உத்தமியை ஒதுக்கியது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நீ உணர்வாய். தந்தையின் உபதேசத்தை உதாசீனப்படுத்தியது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதையும் நீ அறிவாய். அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும். நன்றாக இரு. என்ன உங்கள் தந்தை இப்படி சபித்து விட்டு போகிறார்? அவர் சபித்தால் என்ன, ஆசீர்வதித்தால் என்ன? என்னை பிடித்த சனி இன்றோடு போய்விட்டது. இனி என் காமினியோடு ஆனந்தமாக வாழ இந்த இல்லத்தில் எனக்கு எந்த தடையும் இல்லை. யாரும் நம் வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டார்கள். என்ன காமினி, சந்தோஷம்தானே? வேசியுடன் இன்பமாக கழித்தான். அவளை திருப்தி செய்வதற்காக எல்லா தீய காரியங்களிலும் ஈடுபட ஆரம்பித்தான். காலப்போக்கில் அவனது தந்தை இறந்துவிட அவர் சேகரித்து வைத்திருந்த அனைத்தையும் விபச்சாரிக்காகவே செலவழித்தான். அவளுக்காக நகைகளையும் பரிசுகளையும் வாங்கிக் கொண்டே இருந்தான். பிராமணனுக்கே உரியதான கடமைகளை அவன் நிறுத்திவிட்டான். அந்த விபச்சாரியோடு சேர்ந்து அவனுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தன. அவன் பெற்ற மகன்களையும் மகள்களையும் பராமரிப்பதற்காக அவன் திருடத் தொடங்கினான். ஏய், மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற எல்லா நகைகளையும் கொடு, பொற்காசுகளை கொடு, எல்லா உடைமைகளையும் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடு. ஐயோ, என்னை விட்டுருங்க, என்னால தர முடியாது. தரமாட்டியா? இல்லைன்னா உன் உயிர் போயிடும். உன்னை கொண்டு நான் அந்த நகைகளை எடுத்துக்கிறேன். கொள்ளையடித்தான், சூதாடினான், கொலை செய்தான், முறையற்ற அனைத்து செயல்களிலும் ஈடுபட்டான். பாவத்தின் மொத்த சொரூபமாக அவன் மாறினான். காலம் உருண்டோடியதை அவன் கவனிக்க தவறிவிட்டான். ஆனால் வயோதிகம் அவனை வாட்டியது. இருப்பினும் அவன் காமத்தை கைவிடவில்லை. வயது கடந்த அஜாமிலனுக்கு 10வது குழந்தையாக ஒரு மகன் பிறந்தான். அம்மகனுக்கு நாராயணன் என்ற பெயரை அவன் சூட்டினான். நாராயணன் எல்லோரிலும் இளையவன் என்பதால் இயல்பாகவே பெற்றோருக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தான். அவனது மழலை பேச்சாலும் தளர் நடையாலும் வயோதிகனான அஜாமிலன் அவனிடம் அதிகமான பற்றுதல் கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதும் அக்குழந்தையை கவனித்தும் அதன் செயல்களில் மகிழ்ந்தும் வந்தான்.
நாராயண நாராயண என்று அவ்வப்போது அவனது பெயரை செல்லமாக அழைத்து வந்த அந்த மூடன் தனக்கு வயதாகி மரணம் நெருங்கிவிட்டதை உணரவில்லை. அந்நிலையில் ஒரு நாள் இந்த முதுமையை என்னை வாட்டுகின்றது. ஐயோ, என் நெஞ்சு எரிகிறது. என் மூச்சு அடைக்கிறது. உங்களை பார்ப்பதற்கே அச்சமாக இருக்கிறது. எதற்காக இங்கு வந்தீர்கள்? உன் உயிரை எடுத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறோம். என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் யமதூதர்கள். உன் காலம் இந்த கணத்தோடு முடிந்து விட்டது. நீ செய்த பாவத்திற்கு தண்டனை வழங்க உன்னை யமபுரிக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம். இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். என் மகன் நாராயணனை பிரிந்து எங்கும் நான் வரமாட்டேன். நீ என்ன வருவது? நாங்கள் இழுத்துச் செல்கிறோம். பாசக்கயிற்றை அவன் மீது வீசி அவன் ஆத்மாவை வெளியே இழு. நாராயணா! நிறுத்துங்கள். அஜாமிலரை யமப்பட்டினத்திற்கு அழைத்துச் செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். யம தர்மராஜரின் கட்டளையை தடுக்கும் துணிவு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? யார் நீங்கள்? யாருடைய சேவகர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? ஸ்வர்கலோகத்தில் இருந்து வந்திருக்கும் தேவர்களா அல்லது உபதேவர்களா, இல்லையே உத்தம பக்தர்களா? சொல்லுங்கள், யார் நீங்கள்? எங்கள் கடமையை செய்ய விடுங்கள். இந்த அஜாமிலன் மனம், வாக்கு, செயல்கள் என்று 3 விதத்திலும் பாவங்கள் செய்திருப்பதால் தான் இவனை யமபட்டணத்திற்கு இழுத்துச் செல்ல யம தூதர்களான நாங்கள் 3 வந்திருக்கிறோம். ஆனால் இவர் நாராயணா என்ற 4 அக்ஷரங்களை உச்சரித்ததால் இவரை காக்க விஷ்ணு தூதர்களான நாங்கள் 4 வந்திருக்கிறோம். எதன் அடிப்படையில் ஒருவரை தண்டிப்பது என்று தீர்மானிக்கிறீர்கள்? உண்மையில் தண்டனைக்கு உரியவர்கள் யார்? யாரை கொண்டு அவர்களின் பாவங்களை கணக்கிடுகிறீர்கள்? சூரியன், அக்னி, ஆகாயம், காற்று, தேவர்கள், சந்திரன், சந்தியாகாலம், பகல், இரவு, திசைகள், நீர், பூமி மற்றும் அனைவரின் இதயத்திலும் உறைந்திருக்கும் பரமாத்மா ஆகிய அனைத்தும் ஒரு ஜீவராசியின் செயல்களுக்கு சாட்சிகளாக விளங்குகிறது. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் இருந்து வழி தவறியவர்களின் குற்றங்கள் இத்தனை சாட்சிகளால் உறுதி செய்யப்படுவதால் அதர்ம வழியில் சென்றவர்கள் தண்டனைக்கு உட்பட்டவர்களாவார்கள். பலன்களை எதிர்பார்த்து செயல்களில் ஈடுபட்டுள்ள எல்லா கருமிகளுமே தண்டனைக்கு உட்பட்டவர்களா அல்லது அவர்களில் சிலர் இதற்கு விதிவிலக்கா? வைகுண்டவாசிகளே, நீங்கள் பாவமற்றவர்கள். ஆனால் இவ்வுலகில் உள்ளவர்களோ புண்ணியங்களையோ அல்லது பாவங்களையோ செய்தாலும் அவர்கள் அனைவருமே கருமிகளாவார்கள். முக்குணங்களால் ஆட்பட்டு இருப்பதால் ஜீவராசி பாவத்தையோ அல்லது புண்ணியத்தையோ செய்ய தூண்டப்படுகிறான். ஜட உடலை ஏற்றவனால் செயல்கள் செய்யாமல் இருக்க முடியாது. எனவே இந்த ஜட உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே தண்டனைக்கு உரியவர்களாவார்கள். இந்த அஜாமிளன் தன் இளமை பிராயத்தில் நற்குணங்கள் நிறைந்த உயர்ந்த பிராமணனாக வாழ்ந்தாலும் ஒரு வேசியோடு தொடர்பு கொண்டதால் அனைத்து மங்களமும் அழிந்து ஒரு ஈனனாக மாறிவிட்டான்.
அந்த தாசியை தன் வீட்டு வேலைக்காரியாக்கி கொண்டு சதா அவளையே நினைத்துக் கொண்டிருந்ததால் ஒரு பிராமணனுக்குரிய அனைத்து கட்டுப்பாட்டு விதிகளையும் மீறி அந்த வேசியை திருப்திப்படுத்துவதற்காக மரியாதைக்குரிய பிராமண குடும்பத்தில் இருந்து வந்த பதிவிரதையான தன் மனைவியின் உறவை கூட துறந்தான் இந்த பாவி. அஜாமிளன் தான் செய்த அனைத்து பாவச் செயல்களுக்கும் பிராயச்சித்தம் செய்து விட்டார். இப்பிறவியில் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான பிறவிகளில் அவர் செய்த அனைத்து பாவத்திற்கும் அஜாமிளன் பிராயச்சித்தம் செய்து விட்டார். இது எப்படி சாத்தியம்? எந்த வகையில் அஜாமிளன் பிராயச்சித்தம் செய்தான்? ஏன் செய்யவில்லை? கதியற்ற நிலையில் நாராயணரின் திருநாமத்தை அவர் ஜெபித்து விட்டார். அதுவே அனைத்து பாவத்திற்கும் பிராயச்சித்தம். ஆனால் இவன் இருக்கலாம். அவர் பகவானின் நாமத்தை நினைத்து தூய்மையாக ஜபிக்கவில்லை என்றாலும் குற்றமில்லாமல் ஜபித்திருக்கிறார். எனவே அஜாமிலர் தூய்மை அடைந்து முக்திக்கு தகுதியுடையவர் ஆகிவிட்டார். தன் மகன் நாராயணனை நினைத்து உண்ணும் போதும் உறங்கும் போதும் மேலும் பல சமயங்களிலும் நாராயணா நாராயணா என்று 4 அட்சரங்களை அவர் உச்சரித்ததால் கோடிக்கணக்கான பிறவிகளில் அவர் செய்த பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்துவிட்டார். திருடுபவனுக்கும் குடியாரனுக்கும் துரோகம் செய்பவனுக்கும் பசு பிராமணன் பெண்கள் அரசன் ஏன் தன் தந்தையே கொன்றவனுக்கும் மற்ற எல்லா பாவங்களை செய்தவனுக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் புனித நாமத்தை ஜபிப்பதே மிகச்சிறந்த பிராயஷ்சித்த முறையாகும். பகவானின் நாமத்தை ஜபிப்பதாலேயே இத்தகைய பாவிகள் பரமபுருஷரின் கவனத்தை கவர்ந்து விடுகின்றனர். இவன் எனது புனித நாமத்தை ஜபித்து விட்டான், இவனுக்கு பாதுகாப்பு அளிப்பது எனது கடமை என்று எண்ணுகிறார் பகவான். பகவானின் நாமங்களை ஜபிப்பதினால் பாவ விளைவுகள் அழிந்து பக்தி உணர்வும் மனதில் மேலோங்குகிறது. அதன் காரணமாக பகவானின் புகழ், குணங்கள், விசேஷ பண்புகள், லீலைகள் மற்றும் உபகரணங்களையும் அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதெல்லாம் சரி, ஆனால் இந்த அஜாமிளன் சிரத்தையாக பகவான் நாராயணரின் நாமத்தை உச்சரிக்கவில்லையே. பகவானின் திருநாமத்தை ஒருவன் மறைமுகமாகவோ விளையாட்டாகவோ இசை விருந்தாகவோ அலட்சியமாகவோ ஜபித்திருந்தாலும் கூட எண்ணற்ற பாவ விளைவுகளில் இருந்து அவன் விடுபடுகிறான் என்று வேத வல்லுநர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. நெருப்பு எவ்வாறு காய்ந்த சருகுகளை எரித்து சாம்பலாக்குகிறதோ அவ்வாறே அறிந்தோ அறியாமலோ பகவானின் திருநாமத்தை உச்சரித்தாலும் அனைத்து பாவ விளைவுகளையும் அது எரித்து சாம்பலாக்குகிறது. இறக்கும் தருவாயில் கதியற்ற நிலையில் பகவான் நாராயணரின் புனித நாமத்தை அஜாமிலர் உறக்க ஜபித்திருக்கிறார். அனைத்து பாவ விளைவுகளில் இருந்தும் அது அவரை விடுவித்து விட்டது. எனவே யமதூதர்களே, நரக சூழ்நிலையில் தண்டிப்பதற்காக அஜாமிலரை உங்கள் எஜமானரிடம் எடுத்துச் செல்ல முயற்சிக்க வேண்டாம். செல்லுங்கள் இங்கிருந்து. இப்பொழுது நான் கண்டது கனவா அல்லது நனவா? பயங்கரமான மனிதர்கள் என்னை கட்டி இழுத்துச் செல்வதற்காக கையில் பாச கயிற்றுடன் வந்ததை நான் கண்டேனே. அவர்கள் எங்கு சென்று விட்டார்கள்? நரகத்தை நோக்கி கீழே இழுத்துச் செல்லப்பட்ட என்னை விடுவித்தவர்களும் அழகு மிகுந்தவர்களும் ஆன அந்த 4 முக்தர்களும் எங்கே சென்று விட்டார்கள்? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி! என் புலன்களுக்கு அடிமையாகி எவ்வளவு இழிந்தவனாக ஆகிவிட்டேன். நான் உயர்ந்த தகுதியுடைய ஒரு பிராமணரின் நிலையிலிருந்து விழுந்து ஒரு விலை மகளிடம் நான் குழந்தைகளை பெற்றேனே. மிகவும் பாவகரமாக செயல்பட்டு என் குலப்பெருமையை நான் கெடுத்து விட்டேனே. பதிவிரதையான என் மனைவியை கைவிட்டு இழிவடைந்த ஒரு வேசியுடன் நான் உறவு கொண்டதால் நல்லோர்களால் நான் வெறுக்கப்பட வேண்டியவன். வயதான என் பெற்றோரை கவனித்துக் கொள்ள வேறெந்த மகனோ நண்பனோ இல்லாத போதிலும் அவர்களை நான் ஒதுக்கி தள்ளியதால் கவனிக்க ஆளின்றி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். ஐயோ, இடிகுலத்து ஈசனை போல் நன்றி கெட்டவனாய் நான் அவர்களை வெறுத்து ஒதுக்கினேனே.
பாவம் செய்தவனும் சமய கோட்பாடுகளை மீறியவனுமான என்னை போன்ற ஒருவன் நரக சூழ்நிலையில் தள்ளப்பட்டு கடும் வேதனைகளை அனுபவிக்க வேண்டியவன் என்பது இப்பொழுது எனக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. இருப்பினும் சிறுவயதில் நான் செய்த ஆன்மீக செயல்களின் பலனாக என்னை காப்பாற்ற வந்த 4 உத்தம பக்தர்களை என்னால் தரிசிக்க முடிந்தது. அவர்களது வருகையால் நான் இப்பொழுது பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். இளம் வயதில் நான் பக்தி தொண்டு செய்திருக்காவிட்டால் அசுத்தமானவனும் ஒரு தேசியின் கணவனுமான நான் இறக்கும் தருவாயில் வைகுண்டநாதரின் புனித நாமத்தை உச்சரிக்கும் வாய்ப்பை எவ்வாறு பெற்றிருக்க முடியும்? வஞ்சகனும் பாவமே உருவானவனும் பிராமண தர்மத்தை கொன்றவனுமான வெட்கம் கெட்ட இந்த அஜாமிலன் எங்கே? நாராயணா என்ற பரம மங்களகரமான பரம புருஷரின் புனித நாமம் எங்கே? பெரும் பாவியான எனக்கு பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கும் வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. இனி என் மனம், பிராணவாயு, புலன்கள் ஆகியவற்றை நன்கு அடக்கி எப்பொழுதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பௌதீக வாழ்வெனும் ஆழமான இருளில் அறியாமையில் மீண்டும் விழாமல் என்னை காத்துக் கொள்ள முடியும். மாயாசக்திக்கு பலியாகி ஒரு பெண்ணின் கையால் ஆட்டி வைக்கப்பட்ட ஒரு விளையாட்டு மிருகம் போல இருந்த நான் காம இச்சைகளை துறந்து பௌதீக பந்தத்தில் இருந்து முழுமையாக என்னை விடுவித்துக் கொள்ளப் போகிறேன். எல்லா ஜீவராசிகளிடமும் கருணையுள்ள ஒரு உற்ற நண்பனாக மாறி சதா கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்து விடப் போகிறேன். பகவானின் புனித நாமத்தை நான் ஜெபித்ததால், உயர்ந்த உத்தம பக்தர்களின் சங்கத்தை கனப்பொழுது நான் பெற்றதால் என் இதயம் தூய்மையடைந்து விட்டது. பௌதீக உலகின் பொய்யான வசீகரத்திற்கு இனி நான் மீண்டும் பலியாக மாட்டேன். இந்த உடலோடு இனி என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டேன். நான் எனது என்ற பொய்யான எண்ணங்களை கைவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் என் மனதை பதிக்கச் செய்ய போகிறேன். பகவான் ஸ்ரீ ஹரி வீற்றிருக்கும் ஹரித்வாரத்திற்கு சென்று அடியேன் பக்தி தொண்டில் ஈடுபடப் போகிறேன். எம்பெருமானே, இந்த அடியவனை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். நாராயணா, நாராயணா. தேவர்களிலெல்லாம் உயர்ந்தவரான யமதர்மராஜரே, நீதியின் அரசரே, தர்மத்தின் பிரதிநிதியான தங்களை எஜமானராக பெற்றதும் தங்களுக்கு சேவை செய்வதும் இந்த சித்திரகுப்தனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாக நான் கருதுகிறேன். எனதருமை சித்திரகுப்தா, உன்னை போன்ற உத்தம சேவகர்கள் எம்மை சூழ்ந்திருப்பதால் தான் இந்த யமப்பட்டினம் நியாயம் தவறாத நீதி தேவனின் வாசஸ்தலமாக மாறியிருக்கிறது. தர்மத்தை காக்கும் தர்மராஜன் என்ற பெயரும் எனக்கு கிட்டி இருக்கிறது. சர்வ லோகங்களிலும் நீதியை நிலைநாட்டி தர்மத்தை காப்பதில் ஒப்பற்றவராக திகழும் சூரிய புத்திரரான யமதர்மராஜருக்கு உங்கள் சேவகர்களின் பணிவான வணக்கங்கள். எனதருமை சேவகர்களே, நீங்கள் மூவரும் ஏதோ பதற்றத்தில் இருப்பது போல் தெரிகிறதே, என்னவாயிற்று? யமதர்மராஜரான தங்களின் கட்டளை மீறப்பட்டதை இதுவரை நாங்கள் எங்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இன்று அது நடந்துவிட்டது. எனவே இது குறித்து மக்களுக்கு ஏற்பட போகும் சந்தேகங்களை நீங்கள் தான் போக்க வேண்டும். என்ன சந்தேகம்? பிரபுவே, இந்த ஜட உலகில் மொத்தம் எத்தனை ஆளுநர்கள் உள்ளனர்? இப்பிரபஞ்சத்தில் பல ஆளுநர்களும் நீதிபதிகளும் இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய கருத்துக்களிலும் பல வேறுபாடுகள் இருக்கும். அவர்கள் அளிக்கும் தண்டனையும் வெகுமதியும் வெவ்வேறாக இருக்கும். ஆகையால் வெவ்வேறு நீதிபதிகள் அல்லது தலைவர்கள் இருந்தாலும் அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு பரம ஆளுநர் நிச்சயம் இருந்தாக வேண்டும். தலைமை நீதிபதி ஒருவராகத்தான் இருக்க வேண்டும், பலர் அல்ல. தாங்கள் தான் அந்த தலைமை நீதிபதி என்றும் தேவர்கள் மீதும் தங்களுக்கு அதிகாரம் உண்டு என்றும் நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் தங்களுடைய கட்டளையை அற்புதமான 4 சித்தர்கள் மீறிவிட்டதால் தாங்கள் உத்தரவிட்ட தண்டனை உலகில் இப்பொழுது செல்லவில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். என்ன பிதற்றுகிறீர்கள்? விளக்கமாக சொல்லுங்கள். பிரபு, தங்களின் கட்டளைப்படி மகா பாவியான அஜாமிளனை நரக லோகங்களுக்கு கொண்டு வர பாச கயிற்றால் அவனை நாங்கள் கட்ட முயற்சித்தோம். அப்பொழுது சித்த லோகத்திலிருந்து
இருந்து வந்த அந்த அழகிய புருஷர்கள் பலாத்காரமாக அஜாமிளனை விடுவித்து விட்டனர். சித்தலோகத்திலிருந்து அழகிய புருஷர்களா அஜாமிளனை விடுவித்தார்களா? ஆம் பிரபு. அஜாமிலன் மீது பாசக்கயிற்றை வீசிய மறுகணமே அஜாமிலன் நாராயணா என்று உச்சரித்தான். உடனே 4 சுந்தர புருஷர்களும் அங்கு தோன்றி எங்களை தடுத்து விட்டார்கள். என்ன? அஜாமிளன் பகவான் நாராயணரின் நாமத்தை உச்சரித்தானா? உடனே அங்கு 4 உத்தம புருஷர்கள் தோன்றினார்களா? ஆம் பிரபு. எனது அருமை சேவகர்களே, நீங்கள் நினைப்பது போல் உண்மையில் நான் பரமன் அல்ல. எனக்கும் மேலாக இந்திரன், சந்திரன் உட்பட மற்ற எல்லா தேவர்களுக்கும் மேலாக பரம ஆளுநராக பெரும் தலைவராக ஒருவர் இருக்கிறார். ஒரு காளை அதன் மூக்கணாங்கயிற்றால் ஆளப்படுவதை போல் உலகம் முழுவதும் அவரால் ஆளப்படுகிறது. பரமபுருஷர் சுய திருப்தி உடையவரும் பூரண சுதந்திரமும் உள்ளவராவார். மாயாசக்தி உட்பட அனைவருக்கும் அவரே எஜமானராவார். அவருக்கு ரூபம், குணங்கள் மற்றும் அம்சங்கள் ஆகியவைகள் உண்டு. அதுபோன்றே அவரது தூதர்களும் சுந்தர புருஷர்களாகிய வைஷ்ணவர்களும் கிட்டத்தட்ட பகவானை போன்றதொரு தேக அம்சங்களையும் உன்னத குணங்களையும் சுபாவங்களையும் பெற்றவர்களாவார்கள். தேவர்களாலும் பூஜிக்கப்படும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் தூதர்கள் காண்பதற்கு மிக மிக அரிதானவர்கள். விஷ்ணு தூதர்கள் பக்தர்களை பகைவர்களிடமிருந்தும் பொறாமை கொண்டவர்களிடமிருந்தும் இயற்கையின் தொல்லைகளிலிருந்தும் ஏன் என்னுடைய ஆதிக்கத்திலிருந்தும் கூட காப்பாற்றுகின்றனர். எனது மகன்களுக்கு நிகரான பிரியமான சேவகர்களே, பகவானுடைய புனித நாம ஜபத்தின் மகத்துவத்தை பார்த்தீர்களா? அஜாமிளன் மகா பாவியாக இருந்த போதிலும் இறக்கும் தருவாயில் புனித நாமத்தை உச்சரித்தான். உண்மையில் அவன் தன் மகன் நாராயணனைத்தான் அழைத்தான் என்றாலும் பகவான் நாராயணரின் திருநாமத்தை நினைத்த மாத்திரத்தில் அவன் பரிபூரண முக்தியை அடைந்து விட்டான். அதனால் மரணத்தின் கயிறுகளிலிருந்து அஜாமிளன் உடனே காப்பாற்றப்பட்டு விட்டான். எனவே பகவானின் புனித நாம ஜபத்தினாலும் அவரது குணங்கள் மற்றும் லீலைகளை பாடுவதனாலும் ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் எளிதில் விடுபடுகிறான் என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனது பிரிய சேவகர்களே, அத்தகைய பக்தர்கள் பரமபுருஷரின் தாமரை பாதங்களில் பூரண சரணாகதி அடைந்திருப்பதால் அவர்களின் அருகில் கூட நெருங்காதீர்கள். பரமபுருஷ பகவானின் உன்னதமான கதைகளால் எப்பொழுதும் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர். பிரம்மதேவரும் நானும் காலமும் கூட அவர்களை தண்டிக்கும் தகுதி உடையவர்கள் அல்ல. எனது அன்பு தொண்டர்களே, எந்த பாவிகள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தையும் குணங்களையும் பாட தன் நாவை பயன்படுத்தவில்லையோ, யாருடைய மனம் ஒரு முறையேனும் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நினைக்கவில்லையோ, யாருடைய தலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் ஒருமுறை கூட வணங்கவில்லையோ, மனித வாழ்வின் முக்கிய கடமையான கிருஷ்ண பக்தியை யார் செய்யவில்லையோ, அந்த மூடர்களை, அயோக்கியர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள். அவர்களை கரிசனமே இல்லாமல் கடுமையாக நான் தண்டிக்கிறேன். ஆனால் ஹரிநாமம் உச்சரிக்கும் இடத்திற்கு உங்கள் நிழல் கூட செல்லக்கூடாது. ஐயோ பிரபு, பெரும் தவறு இழைத்து விட்டோமே, இதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமே. எம்பெருமானே, என் சேவகர்கள் அஜாமிளனை போன்ற ஒரு வைஷ்ணவரை கைது செய்து பெரும் குற்றத்தை செய்து விட்டனர். ஸ்ரீமன் நாராயணா, பரமபுருஷரே, ஆதி புருஷரே, எங்களுடைய அறியாமையின் காரணத்தால் அஜாமிளன் தங்களுடைய சேவகன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. பெருமானே, தாங்கள் பரம கருணாமூர்த்தியும் நற்குணங்கள் நிரம்பியவரும் ஆவீர். தங்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். தயவு கூர்ந்து எங்களை மன்னித்தருளுங்கள். மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை விளக்கம் செய்த தாமோதரனை ஆயகுலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூயோமாய் வந்து நாம் மலர்தூவின் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க
என்னை காப்பாற்றிய அதே 4 திவ்ய புருஷர்களை நான் மீண்டும் கண்குளிர தரிசிக்கின்றேன். மகாபுருஷர்களே, இந்த அடியவனின் பணிவான வணக்கங்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அஜாமிலரே, உண்மையில் யமதூதர்களிடமிருந்து உம்மை காப்பாற்றியது நாங்கள் அல்ல, நாராயணா என்ற 4 அக்ஷர மந்திரம். அவருடைய தூதர்களான நாங்கள் இப்பூமியில் இருக்கும் போதும் மரணத் தருவாயில் இறக்கும் போதும் பகவானின் திருநாமத்தை உச்சரித்தவர்களை காக்க வேண்டியது எங்கள் கடமை. அதைத்தான் நாங்கள் செய்தோம். அஜாமிளரே, இளம் வயதில் நீர் செய்த பக்தி தொண்டின் காரணமாக உம்முடைய கடைசி மகனுக்கு நாராயணா எனும் நாமத்தை சூட்டும் அறிவை ஹிருதயத்தில் பரமாத்மாவாக உறைந்திருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உமக்கு அளித்தார். அதன் காரணமாக உமது மகன் மீது பற்று கொண்டு நாராயணா நாராயணா என்று அழைத்து பழகி அந்திம காலத்திலும் அத்திருநாமத்தை உச்சரித்ததால் பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து நீர் காப்பாற்றப்பட்டீர். பகவானே, இந்த மகாபாவியின் மீதும் காரணமற்ற கருணையை பொழிந்துள்ளீரே. நரகத்தின் பிடியில் விழ இருந்த எனக்கு மறுபிறவியை அளித்துள்ளீரே. உம்முடைய பெருமையை பிரேமையுடன் பாடுவதை தவிர வேறு எப்படி என் நன்றி கடனை இந்த அடியவன் செலுத்த முடியும்? கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு இந்த ஹரித்வார க்ஷேத்திரத்தில் பகவானின் புகழை பாடிக்கொண்டு அவருடைய லீலா வினோதங்களை ஸ்மரித்துக் கொண்டு பகவானுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை மட்டுமே சுவீகரித்துக் கொண்டு உம்முடைய வாழ்க்கையை புனிதமடைய செய்துவிட்டீர். பக்தியில் பூரணத்துவத்தை அடைந்து விட்டீர். அஜாமிலரே, இனி இப்பூமியில் வாழ்ந்து நீர் அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய இந்த பௌதீக சரீரத்தை கங்கையில் உதிர்த்துவிட்டு ஆன்மீக சரீரத்தை பெற்று வைகுண்டநாதர் வசிக்கும் வைகுண்டம் என்னும் ஆன்மீக லோகத்திற்கு எங்களுடன் வருவீராக. உங்களை அழைத்துச் செல்வதற்காக தங்கரதம் காத்துக் கொண்டிருக்கிறது. வாருங்கள் அஜாமிலரே, வாருங்கள். ஆஹா, ஆஹா, எம்பெருமானே, ஸ்ரீமன் நாராயணா, வாசுதேவா, கிருஷ்ணா, மரண பயத்தால் என் மகனை நினைத்து உன் திருநாமத்தை உச்சரித்த எனக்கு நீ பரமபதத்தை கொடுக்கிறாய் என்றால் பக்தி சிரத்தையுடன் குற்றமில்லாமல் உன் திருநாமத்தை ஜபிப்பவர்களுக்கு எப்பேற்பட்ட கதியை நீ கொடுப்பாய். உன் திருநாட்டை அவர்கள் அடைவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. மக்களே, இந்த அஜாமிரனை போல மரண தருவாய் வரை காத்திருக்காதீர்கள். உடலில் வலிமையும் தெம்பும் உள்ள போதே ஹரிநாமத்தை உச்சரிக்க தொடங்குங்கள். இன்று முதல் உங்களுக்கும் ஒரு மறுபிறவி கிடைத்ததாக உணருங்கள். சரணே, என் வாழ்வு பூரணத்துவம் அடைந்தது. இனி உங்களுக்கு உள்ள பொன்னான நேரத்தையும் கிருஷ்ண பக்தர்களோடு கழித்து பகவானை பற்றிய அழகிய வர்ணனைகளை அவர்களிடமிருந்து கேட்டு ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபித்து உங்கள் வாழ்வையும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அனைவரும் சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே
கிருஷ்ணா. எல்லோருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க இருந்த நாடகத்தை பார்த்ததற்கு. இது அஜாமிலனுடைய வாழ்க்கை வரலாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடியது. இப்போ இவங்க நாடகத்தில் நடித்த ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இவங்க எல்லாருமே பெண் வேடமிட்டவர்கள் எல்லாமே கூட ஆண் பக்தர்கள் தான். ஸோ இங்கே யாரும் பெண்கள் நடிக்கலை, ஆண்கள் தான் பெண் வேடமிட்டு நடிக்கிறாங்க பகவானை திருப்திப்படுத்த. ஸோ முதல்ல வந்து அஜாமிலனா நடித்தவர் சக்திமான் பலதேவ் பிரபு. அவருடைய தந்தையாக நடித்தவர் விஷ்ணுவம்ச பிரபு. அவருடைய மனைவியாக நடித்தவர் கார்த்திகேயன் பிரபு. அவர் தடம் புரள்வதற்கு காரணமாக இருந்த காமினி அனந்த விஜய் பிரபு. வழிபோக்கனா வந்து அவரிடத்துல உயிரை விட்டவர் கௌரி சங்கர் பிரபு. யமதூதர்களாக நடித்தவங்க தேசிகா பிரபு, தனசேகர் பிரபு, தீனதயாளனந்த பிரபு. இவங்க எல்லாருக்குமே எஜமானராக நடித்த யமதர்மராஜா கோவிந்தராஜ் பிரபு. சித்திரகுப்தனாக நடித்தது ராஜகண பிரபு. அந்த குடிகாரராக நடித்தவர், காமினி கிட்ட முதல்ல குடிகாரர் நடித்தவர் முருகன் பிரபு. இவங்க புனித நாமத்தை சொல்ல ஆரம்பித்த உடனே யம தூதர்களை தள்ளிவிட்டு விஷ்ணு தூதர்களாக வந்தவர்கள். நான் என்னுடைய சைட்லேருந்தே சொல்றேன். அஜிதா பிரபு, தபோமய பிரபு, கலையரசன் பிரபு, ராகுலன் பிரபு. இவங்க 4 பேரும் விஷ்ணு தூதர்களாக வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்தவங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கதையினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டம் பார்த்துருப்பீங்க. அஜாமிலன் வந்து அவருடைய மகனுடைய பெயரை தான் அழைத்தார். ஆனால் பகவானுடைய பெயராக இருந்ததுனால அவங்க நாமம் அவரை காப்பாற்றியது. அதனால தான் கலியுகத்தில் பகவான் நாம ரூபத்தில் அவதாரம் செய்கிறார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. யமதர்மராஜா வந்து இந்த பக்தர்களை விட்டுட்டு சில அயோக்கியர்கள், முட்டாள்கள், நல்லவர்கள் இல்லாதவர்கள் சொல்லிட்டு சில பேரை சொன்னார். உங்களுக்கு யாருக்கா ஞாபகத்தில் இருக்கா? யாரை கூப்பிட்டு யமதர்மன் அவருடைய இடத்துக்கு யாரை கூப்பிட்டு வர சொன்னார்? நாம எல்லாம் நினைக்கலாம் போக மாட்டேன்ட்டு. யாரெல்லாம் பகவானுடைய பெயரை ஒரு முறை கூட சொல்லலையோ, யார் பகவானுடைய குணங்களை பாராட்டலையோ, யார் பகவானுக்கு தலைவணங்களையோ, அந்த முட்டாள்கள் எல்லாம் எங்க போவாங்க? யமதர்மனுடைய உலகத்துக்கு தான் போவாங்க. யமலோகத்துக்கு, யமப்பட்டினம். அங்க போய் என்ன ஆனந்தமாக இருக்க முடியும்? முடியாது. அதனால நம்ம என்ன சொல்லலாம்? பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். இன்னொரு டைம் சொல்லுவோமா? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மந்திரத்தை கீர்த்தனமா பாட போறோம். நீங்க எல்லாருமே கூட சேர்ந்து பாடலாம். எல்லாமே சாஸ்திரங்களுடைய அடிப்படை, எதுவுமே யாருடைய மனக்கற்பனையும் கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம் என்ற புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பகவத்கீதை, இன்னும் நிறைய வேத இலக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த புத்தக டேபிளை நீங்க பார்க்கலாம். ஒரு முறை ராமானுஜருடைய அருளினால் நீங்க இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு போங்க. இது உங்களை மட்டுமில்லை, உங்களுடைய எல்லா பரம்பரையுமே வைகுண்ட லோகத்திற்கு கூப்பிட்டு போகும்.